உன்னோட முடிவு சொல்லு. நீ அவர் கூட வாழ இவரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவர் ஓவர் நைட் எல்லாம் மாற மாட்டாரு. நான் சொல்லி அனுப்புறேன். ஆனா நீ ரொம்ப பொறுமையா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நான் அவரை மாத்த முடியும். நீ 1 மாசம் பொறுமையா இருந்துட்டு 31வது நாள் தப்பா பேசிட்டியானா அதோட முடிஞ்சது. திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த 5 வருஷம் நடந்திருக்கு. அவ்வளோ பொறுமை இருந்து இன்னும் வர 10 வருஷத்துக்கு நீ அப்படிதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. சேஞ்ச் ஆவாரு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லை. அதை டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏர்னஸ்ட், ஒரு மனைவிங்கிறவன் வந்து உங்களுக்கு சரி பாதி, ஓகேங்களா? அவளோட பாசம் உங்களுக்கு கிடைக்கணும், அவளோட மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் முதல்ல அதை அவளுக்கு கொடுக்கணும். அவளை ஒரு குழந்தை மாதிரி. அவள் வீட்டில் சின்ன பொண்ணு, பல விஷயங்கள் அவளுக்கு தெரியலை. அதுவும் அம்மா அப்பா போனதில் அவள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால நீங்கள் அவளை செல்லமாக அருமையாக அந்த அவங்க வீட்டில் எப்படி பொக்கிஷம் மாதிரி பார்த்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் அவள் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கறதோடு 100 மடங்கு பாசத்தை உங்களுக்கு கொடுப்பாள்.